ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சில பேருக்கு பருக்கள் வந்த பிறகு முகத்தில் அந்த கரும்புள்ளிகள் தழும்புகள் இருக்கும். இன்னும் சில பேருக்கு முகம் எப்பவுமே ரொம்பவே டல்லாக பொலிவிழுந்தது போல இருக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக க்ளோவாக அந்த தழும்புகள் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கடலை மாவு இதுக்கு பயன்படுத்துவாங்க நிறைய பேர். ஆனால் கடலை மாவு பயன்படுத்தும் போது சில பேருக்கு அந்த கடலை மாவு செட் ஆகாது அவங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம கடலை மாவுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை பயன்படுத்த போகிறோம். இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் ஃபேஸ் ரொம்பவே க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே செட் ஆகும். எல்லா ஸ்கின் டைப்பும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வெள்ளை கொண்ட கடலை எடுத்திருக்கேன். ஆங்கிலத்தில் சிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அதிகப்படியான ஹை ப்ரோட்டீன் மற்றும் விட்டமின் பீட்டா கேரட்டின் இருக்குது. இது நம்ம சருமத்தில் நல்ல ஊடுருவி சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். அந்த கரும்புள்ளிகள் தழும்புகளை ரிமூவ் பண்ணிவிட்டு முகத்தோல் சுருக்கங்களை நீக்கிட்டு முகத்தை நல்ல இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டாக காட்டும். இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் நல்லாவே பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. இதை நம்ம இப்போ நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். சில சமயங்களில் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சல்லடையை பயன்படுத்தி சலிச்சுட்டு நல்ல நைஸான பவுடராக எடுத்துக்கங்க. இப்போ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்குங்க. இதை இப்போ கலந்து விட்டுக்குங்க. உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, முகத்தில் நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். தேன் முகத்தை நல்லா பொலிவாக்கும். அந்த கரும்புள்ளிகள் தழும்புகளை நீக்கும். முகத்தில் உள்ள இந்த தோல் சுருக்கங்களை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் முகத்தில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க. இதில் இன்னொரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக இந்த கொண்டக்கடலை பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இன்ஸ்டண்ட்டாகவே ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். அந்த சன் டேனை ரிமூவ் பண்ணும். அந்த கருமைகளை நீக்கிட்டு முகம் நல்ல பிரைட்டாக இருக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகளும் மறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கை முட்டி, கால் முட்டி இது எல்லாமே ரொம்பவே கருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்கை மட்டும் இல்லாமல் உடல் முழுவதுமே தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு குளியல் பொடியாக கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா இதே பவுடரில் அதாவது ஒரு கப் அளவுக்கு இந்த பவுடர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதோட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி குளிச்சுட்டு பாருங்கள். ஸ்கின் ரொம்பவே நல்லா ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸ்கின் ரொம்பவே நல்லா பிரைட்டாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதை நீங்கள் அரைச்ச பிறகு வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம கடலை மாவு பயன்படுத்தும் போது சில பேருக்கு ஏன் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம கடையிலேருந்து மாவு நேரடியாக வாங்கி பயன்படுத்துவோம். அந்த மாவில் ஏதாவது அந்த மரத்தூள் அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தும் போது அதாவது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாமல் போயிடுது. இந்த மாதிரி நம்ம நேரடியாகவே கொண்டக்கடலையை பவுடர் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.